ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் கத்திரிக்காய் செடியில் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். மாடி தோட்டத்தில் இத்தனை கத்திரிக்காவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கத்திரிக்காய் செடியிலும் 5-6 கத்திரிக்காய் காஞ்சி தொங்குது. பூ வச்சு எடுத்துட்டாப்புல உங்களுக்கு காய் வந்துருச்சு. இந்த வரிசையில் நான் 4 கத்திரிக்காய் செடி மட்டும் வச்சுருக்கேன். இந்த 4 கத்திரிக்காய் செடியிலையும் எல்லாமே காய் கிடக்குது. பார்த்தா தெரியும். அந்த சைடு ஒரு 3 கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன். இதுலேயும் நல்லா காய் காய்ச்சி கிடக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒத்த செடியில் எத்தனை கத்திரிக்காய் இருக்கான்னு பாருங்கள். இதான் நான் முத எடுத்து போடும் போது ஒரு கத்திரிக்காய் வந்துருந்துச்சு. இதுலேயும் இந்த எத்தனை கத்திரிக்காய் வந்திருக்கு. அங்கிட்ட ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது, அங்கிட்லேயும் நல்லா காய் வந்திருக்கு. நல்ல வெயிலாக இருக்கிறனால தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கேன், காலையிலையும் மாலையும். அதை வதங்க விடலை. ஆனால் முதல் இது அறுவடையே நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்கு. இத்தனை கத்திரிக்காய் கிடக்கிறது. ஒரு கத்திரிக்காய் செடி நீங்கள் வச்சா கூட 4-5 காய் நீங்கள் எடுத்துடலாம். நான் ஒரு 8 செடி வச்சுருக்கேன் கத்திரிக்காயில், அதனால் நிறைய காய் கிடக்குது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் கத்திரிக்காய் செடி வச்சு பார்க்குறது. கொஞ்சம் பூச்சிகள் வரத்தான் செய்யுது, கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் தண்ணி மட்டும்தான் அது மேலாப்பில் தொளிச்சு விட்றேன். வேறு எந்த உரமும் அதுக்கு நான் கொடுக்கல. தண்ணி ஊற்றுறதோடு சரி. மண்கலவை தயார் பண்ணி வச்சதுனால நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆனால் இவ்வளோ கத்திரிக்காய் காய்ச்சி வருங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கல. 1-2 வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். இங்கே பார்த்தா செடி ஃபுல்லாக கத்திரிக்காய் காயாக தான் கிடக்குது நிறைய. இங்கே இதில் எல்லாம் பூ பூத்து குட்டி குட்டி காயாக வந்துட்டாங்க. இதில் ஏற்கனவே ஒரு பெரிய கத்திரிக்காய் கிடக்குது. இதுதான் முத எடுத்தது நம்ம. ஏன்னா காய் வந்ததுக்கப்புறம் நானும் கேட்டேன், பூச்சி மருந்து எதுவும் அடிக்கலாமா அப்படின்னு. ஏன்னா மெயினாக கத்திரிக்காய் செடிக்கு பூச்சி நிறையா வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அதுக்கு இயற்கை உரமாக எதாவது பண்ணலான்னு பார்த்தோன்னா அவங்க சொல்லிட்டாங்க, நர்சரியில் போய் கேட்டதுக்கு இல்லை காய் வந்துருச்சுல்ல, காய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சாப்பிட்றோம்ல, அதில் எந்த ஒரு இதுவும் பற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. காயெல்லாம் காய்ச்சி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் செடிக்கு உரத்தடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் விட்டுட்டேன். அதனால் அந்த இலைகள்லாம் கொஞ்சம் மஞ்சளாக இதாக தான் இருக்குது. ஆனால் காய்க்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கு. இந்தது அங்கிட்ட ஒரு செடி இருக்குது, மிளகா செடி தாண்டி தக்காளியும் வந்துருச்சு. தக்காளியும் பழுத்து வந்துட்டாங்க, காய் காய்ச்சி பறிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கத்தில் தான் இருக்காங்க இந்த கத்திரிக்காய் வச்சு. ஒரு கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் தான் இருக்குது. நான் மெயினாக இந்த வீடியோ எடுக்கிறது, நம்ம மாடியில் ஒரு சின்ன இடம் இருக்கிறதுல ஒரு செடி வச்சு அதிலேருந்து நம்ம இயற்கையாகவே பூச்சி மருந்தெல்லாம் அடிக்காமல் காய்கறியை போட்டு நம்ம வளர்த்துக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் டைமே ஒரு சின்ன வெற்றி தான் நம்மளுக்கு. இந்த கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக காய்ச்சி தொங்குறாங்க. பூ வச்சு அழகாக இருக்குது. இது இப்போ தான் அவங்க காய் விடுறாங்க இந்த செடியில். மற்றதில் நல்லா பெரிய கத்திரிக்காவாக வந்துருச்சு. இதெல்லாம் நான் கத்திரிக்காய் பறிச்சிட்டோட உங்களுக்கு நான் எத்தனை கத்திரிக்காய் வந்திருக்குங்கிறத போடுறேன். என்ன வெயில் அடித்தாலும் அந்த ஒரு பூச்சி தாக்குதல் வரத்தான் செய்யுது.
இது என்ன ஏதுன்னு கேட்டு முதலே நம்ம வந்து ட்ரை பண்ணணும். பூ வந்த பிறகு காய் வந்ததுக்கப்புறம் எந்த மருந்து அடிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். பின்னாடி எல்லோரும் சாப்பிட வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களையும் ஒரு பார்வை பார்த்துருவோம். ஒரு ரவுண்டு போயிட்டாங்க சாப்பிட்டுட்டு, இது அடுத்த ரவுண்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் உங்களுக்கு காமிக்கிறது. ஏன்னா நான் செடி வச்சதுலேருந்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்ருக்கேன். பேக் வாங்கினதுலேருந்து அடுத்தாப்புல செடி வச்சு ஊன்றுனதுலேருந்து பூ பூத்ததுலேருந்து காமிச்சிட்ருக்கேன். இப்போ கத்திரிக்காய் எவ்வளோ கத்திரிக்காய் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது காய்ச்சி அது நான் பறிச்சுட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் எத்தனை கத்திரிக்காய் வந்திருக்குன்னு நான் அதை காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.